நாம் இந்த பாடல் பாடுவோம். ஊற்று தண்ணீரே யோவான் நற்செய்தி வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் கொண்டு வரலன்னு சொன்னா அற்ப பாவம், கொண்டுட்டு வந்து அதை பயன்படுத்தலன்னு சாதாரண பாவம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க ஒரு பைபிள் இங்க இருக்கு. யாரும் தம்பி உன்னுடைய தாப்பா இங்க இருக்கு பாரு, உங்க பைபிள் இருக்கு பாரு. பைபிள்ல ஒரு பைபிள் இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிப்போமா? மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்கு உள்ளும் இருக்கிறார். நமக்கு மற்றொரு துணையாளரை தந்தையிடம் கேட்டு பெற்று கொடுப்பதாக இயேசு சொல்லுகிறார் தன்னுடைய சீடர்களுக்கு. யார் அந்த மற்றொரு துணையாளர்? தூய ஆவியர். ஏனென்றால் இயேசுக்கு இப்ப வந்து இந்த யோவான் நற்செய்தி அமைப்பின்படி இப்ப 14ஆம் அதிகாரத்தை படிச்சிருக்கிறோம். 15ல வந்து தூய ஆவியை பற்றி பேசுவாரு. 15, 16 தூயாவியானவர் பற்றி நிறைவா பேசுறாரு. 17ல நமக்காக ஜெபிக்கிறாரு. 18ல அவர் வந்து கைது பண்ணப்படுகிறாரு. 19, 20 அதிகாரங்கள பாடுகள் நடக்குது. 21 அதிகாரம் உயிர்க்கிறார். அப்ப இயேசுனுடைய கடைசி கட்டம், அவர் தன்னுடைய பணியெல்லாம் முடிச்சுட்டாரு. இப்ப நான் போறேன், தந்தை கிட்ட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீடர்கள் அப்செட் ஆயிட்டாங்க. நான் வாசிங்க 14 அதிகாரத்துல முதல் வசனத்தை படிங்க. மீண்டும் இயேசு அங்க பல முறை கலங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் மீண்டும் மீண்டும் இயேசு சொல்றாரு, கலங்காதீங்க, நான் போய் உங்களுக்கு தந்தையிடம் கேட்டு உங்க துணையாளர் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சீடர்களே, உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். 3 வருடமா உங்களை நான் என்ன செய்யறேன், பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் போறேன், கவலைப்படாதீங்க, தந்தை கிட்ட கேட்டு மற்றொரு துணையாளர் உங்களுக்கு தருவேன், அனுப்பிடுவார். தூய
ஆவியார். பிரைஸ் தி லார்ட். இந்த அமர்வுல இந்த தூய ஆவியானவர் கிறிஸ்தவ வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியமானவர், எவ்வளவு அத்தியாவசியமானவர் என்பதை உங்களுக்கு விளக்கி காட்ட போகிறேன். அதுதான் இந்த செய்தியுடைய சாராம்சம். தூய ஆவியானவர் எவ்வளவு நமக்கு அத்தியாவசியமானவர், முக்கியமானவர் என்பதை நாம் இந்த நாள்ல கண்டுபிடிக்க போறோம். நம்ம மறைக்கல்வியில படிச்சிருக்கிறோம். ஒரே கடவுள் எத்தனை நாட்களா இருக்கிறாரு? பெயர்கள் என்ன? தந்தை, மகன், தூய ஆவி என்ற 3 நபர்கள் பார்க்கிறோம். ஆனா 3 பேரும் ஒரே கடவுள் தான் சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 பேர் எதுக்கு இப்ப நான் சொல்றேன்னு சொன்னாக்க, இந்த 3 பேர்ல இன்றைக்கு தூய ஆவியானவர் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீ கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த 3 பேருடைய இருப்பிடம் என்ன தெரியுமா? தந்தை எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு? அதனால எப்படி ஜெபிக்கிறோம்? விண்ணுலகில் இருக்கிற அவர் எல்லா பக்கம் நிறைந்திருக்கிறாரு. அவர் இல்லாத இடமே இல்ல. ஆனாலும் நமக்காக அந்த ஒரு இடத்தை அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். தந்தை எங்க இருக்கிறாரு? விண்ணுலகில். அப்படி பார்த்தோம்னா இயேசு அவருடைய இருப்பிடம் எது? மகிமையடைந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டு இருக்கிறார். ஆனா அந்த இயேசு நம்மளோட 33 வருடம் வாழ்ந்துட்டு, மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு நம்மளோட போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. அப்ப என்ன தெரியுமில்ல? அப்பத்தை எடுத்து இது என் உடல், இது என் நினைவாக செய்யுங்கள். திராட்சரசத்தை எடுத்து இது என் ரத்தம், இது சொல்லி திவ்ய நற்கருணை அருட்சாதனம் மூலமாக அவர் நம்மோடு இருக்கிறார். மகிமையடைந்து தந்தை வலப்பக்கம் இருந்தாலும் அவர் நம்மோடு திவ்ய நற்கருணை மூலமாக நம்மோடு. அதனாலதான் கோவில்ல சாதாரண அங்கங்களா ஜீவிக்கிறோம். ஆனா திவ்ய நற்கருணை போனா என்ன செய்யலாம்? முழங்கால் போட்டு ஆராதிக்கிறோம். இயேசு தந்தை விண்ணகத்துல இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறாரு? திவ்ய நற்கருணை பெட்டியில பங்கு கோயில்ல அங்க இருக்கிறார். அப்படின்னா தூய ஆவியானவருடைய இருப்பிடம் எது? எங்க இருக்கிறார்? வாசிங்க 17ஆம் வசனம். அதே நம்ம படித்தோம்ல, அவர் எங்க இருக்காரு பாருங்க. ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்கு உள்ளும் இருக்கிறார். தூய ஆவியானவர் எங்க இருக்காரு? நமக்கு உள்ள இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறாரு? பங்கு கோயில திவ்ய பெட்டியில அங்க இருக்கிறார். தந்தை எங்க இருக்கிறாரு? விண்ணகத்துல. இப்ப இந்த 3 பேருக்கு நீங்க நூல் பிடிச்சு பாருங்க. இந்த 3 பேருக்கு இந்த 3 பேரை நமக்கு மிக நெருக்கமா இருக்கிறது யாரு? தந்தையை விட, இயேசுவை விட எனக்கு மிக நெருக்கமா இருக்கிறது யாரு? இப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த தூய ஆவியானவர் எப்படி செயல்பட்டாருன்னு சொன்னாக்க, குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட வருவார், காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். உதாரணமா தாவீது கிட்ட வருவாரு. கோலியாத்தை போட்டு தள்ளிட்டு போயிடுவார். அடிச்சுட்டு கோலியாத்தை முடிச்சு போயிடுவார். கிதியோன்ட்ட வருவாரு, மிதியானியரை அழிச்சு போட்டு என்ன செய்வாரு? போயிடுவார். அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து போயே செத்து இருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல தூய ஆவியானவர் வந்தாருன்னா நிரந்தரமாய் தங்கி விடுகிறார். கேட்டுட்டு நிரந்தரமாய் நம்மோடு தங்கி இருக்கிறார். இறையில சொல்லுவோம் பெர்மனன்ட் இன்ட்வெல்லிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிரந்தரமாய் நமக்குள்ள அவர் தங்கி விடுகிறார். இன்னும் நான் சொல்றேன், பாவம் செஞ்சாலும் பரிசுத்த ஆவி நம்ம விட்டு போக மாட்டார். என்ன பாரு? ஆமா, செய்யக்கூடாது. ஒருவேளை ஒருவன் பாவம் செஞ்சாலும் கூட, இயேசுடைய மீட்பை அடைந்தவன் பாவம் செஞ்சாலும் கூட தூய ஆவியானவர் செயல்படாம ஒதுங்கிக்குவார். ஆனா நம்ம விட்டு போகவே மாட்டார். அதான் பழைய ஏற்பாட்டு அவர் செயல்பட்ட விதமும் புதிய ஏற்பாட்டில் செயல்படுற விதமும் வித்தியாசம். பழைய ஏற்பாடு வந்து போய்கிட்டு இருந்தார். புதிய ஏற்பாட்டுல யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால நான் கிரையை கொடுத்து வாங்கப்பட்டுட்டேன், என் பாவமெல்லாம் மீட்கப்பட்டாச்சு, நான் கடவுள் பிள்ளைங்கிற அந்த அந்தஸ்துக்கு வந்துட்டேங்கிற அந்த உணர்வுக்கு வந்துட்டோமோ, அவர் நம்ம விட்டு போகவே மாட்டார். அவர் அப்ப நமக்கு பாருங்க, தூய ஆவியானவர் அவ்வளவு நிரந்தரமா
அவங்க 3 பேருடைய பணிகளை பாருங்க. மறைக்கல்வியில் இப்படித்தான் படிச்சிருக்கிறோம். தந்தை உலகை படைத்தார். எஸ் ஆர் நோ? எஸ். இயேசு இந்த உலகத்தை மீட்டார். எஸ் ஆர் நோ? தூய ஆவியானவர் இன்று நம்மை அர்ச்சித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப 3 நல்லா சொல்லிட்டீங்க. இலக்கண பிரகாரம் பார்க்கலாம், கிராமட்டிக்கலா பாப்பா. தந்தை படைத்தார் என்ன டென்ஸ்? பாஸ்ட். அப்ப ஒரு வகையில தந்தையுடைய வேலை நிறைவடைந்த வேலை. இயேசு நம்ம மீட்டார் என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அப்ப ஒரு வகையில அவருடைய வேலை நிறைவடைந்த வேலை. ஆனால் தூய ஆவியானவரோ இன்று நம்மை அர்ச்சித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் மட்டும் பிரசன்ட் இன்றைக்கு நம்மை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, சமதத்துவ ஆட்கள்ல அவங்க பணிகள்ல தூய ஆவியானவர் தான் முதல்ல வர. பிரைஸ் லார்ட். இன்றைக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் லார்ட். பாருங்க, இன்னும் கூட அந்த 3 ஆட்களுடைய வேலைய இப்படி காலத்தின் அடிப்படையில் இப்படி நம்ம பார்க்கலாம். காலத்தின் அடிப்படையில இந்த பைபிள் எடுத்திருக்கோம்னு சொன்னாக்க, முதல் 46 புத்தகங்கள் அடங்கிய பழைய ஏற்பாடு தந்தையின் காலம். 4 நற்செய்தி நூல்கள் இருக்குல்ல, அது ஒரு வகை இயேசுவின் காலம். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் பெந்தகோஸ்தே நாள் வருது இல்ல, தூயாவில் வர்றது இல்ல, அதுல இருந்து திருவழிபாடு காலம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் இயேசுனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் யாருடைய காலம்? இது யாருடைய காலம்? இப்ப நம்ம வாழ்க்கை யாருடைய காலம்? இப்ப யாருடைய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தூயாவியானவருடைய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றத சொல்லுங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். என்னப்பா எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி பேசுறீங்க? நான் சொல்றது சொல்லுங்க. தூயாவியானவர் நம்பர் 1 சொல்லுங்க. இது புரியலன்னா கிறிஸ்தவ வாழ்வு மண்ணு. தூயாவியானவர் தாங்க எப்பொழுதும் பயணியர். அவர் தான் முதல்ல வர்றாரு. இந்த பைபிள் எடுத்துக்கங்க, எது முக்கியமான விபுலிய சம்பவங்களோ அதை தொடங்கி வைக்கிறது தூயாவியானவர். பைபிள்ல 73 புத்தகம் இருக்குல்ல, முதல் புத்தகம் முதல் அதிகாரம் முதல் பகுதியை படிங்க. பாத்தீங்க, தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று பெருமையாய் இருளாய் இருந்தது. அப்புறம் என்னாச்சு? ஆழத்தின் மீது ஆழத்தின் மீது பாருங்க, ஆழத்தின் மீது யார் அசைவாடி இருந்தது? நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, 73 புத்தகத்துல தூயாவியானவர் எங்க வர்றாரு? முதல் புத்தகம் முதல் பகுதியில வர்றாரு. பலர் சொல்றாங்க இந்த தூயாவியானவர் இந்த பெந்தகோஸ்தேக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தூயாவியானவர் அந்த கரிஸ்மேட்டிக் இல்ல இல்ல, தூயாவியானவர் அங்கேயே வந்துட்டார். சுருக்கமா சொல்றேன், பழைய ஏற்பாடு தொடங்கி வச்சது பரிசுத்த ஆவி. சொல்லுங்க. அப்படின்னா புதிய ஏற்பாடு தொடங்கி வச்சது யாரு? எப்படி? அன்னை மரியாள் மீது என்னைக்கு ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அதுக்கப்புறம் வரதான் புதிய ஏற்பாடு. அன்னை மரியாள் மீது ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் வர்றது என்னது? புதிய ஏற்பாடு. அப்ப புதிய ஏற்பாடு அவர் தொடங்கி திருச்சபை தொடங்கி வச்சது யாரு? எப்ப? பெந்தகோஸ்தே நாள்ல சீடர்கள் பயணிக்கிறப்ப அவங்க மேல இறங்கி வந்ததுனால அவங்க பவர் பல்லமை வாங்கிட்டு அகில உலகம் நற்செய்தியை கிளம்புனாங்க. அங்கதான் திருச்சபை ஆரம்பிக்குது. அப்ப பழைய ஏற்பாடு தொடங்கி வச்சது, புதிய ஏற்பாடு தொடங்கி வச்சது, திருச்சபை தொடங்கி வச்சது. மக்களை திருச்சபை கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குண்டி சட்டியில குதிரை ஓட்டுறது மாதிரி யூதர்களுக்கு மாத்திரம் நற்செய்தி அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இறை அரசு எங்க பரவி இருந்துச்சு? யூதர்கள் மத்தியிலே. நற்செய்தி யூதர்களுக்கு மட்டுமா அல்லது அகில உலகம் எல்லாம் போகணுமா? ஆமாங்க. அப்படி தூண்டி விட்டது யாரு? எடுத்துக்கொண்டது திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 2ல இருந்து அப்படியே வாசிக்குவாங்க. திருத்துதர் பணிகள். அவர்கள் நோன்பிருந்து
ஒரு தனிப்பட்ட பணிக்கிறேன், தனிப்பட்ட பணிக்கிறேன் அவர்களை நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை பாருங்க. அதாவது இந்த யூதர்களுக்குள்ளேயே நற்செய்தி அறிவிச்சுட்டு இருந்தது ரெகுலர் மினிஸ்ட்ரி, பொதுவான பணி. ஆனா சிறப்பான பணி என்ன தெரியுமா? இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு மேல தலைப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க, நம்பர் 4ன்னு சொல்லி, உலகின் கடை எல்லை வரை. பாருங்க, நற்செய்தி யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகின் கடை எல்லை வரை போகணும். அப்ப பாருங்க, நற்செய்திய யூதர்கள் எல்லையிலிருந்து உலகின் கடை எல்லை வரை போய் போதிக்கணும் தூண்டி விட்டது யாரு? தூய ஆவியானவர். இன்னும் ஒரு சிலர் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தை பத்தி சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள், அவங்களுக்கு ஒருவேளை மத துவேஷமா இருக்கலாம். அவர்களுக்கு இந்த கிறிஸ்துவ மதம் அமெரிக்காவில இருந்து வந்தது, ஐரோப்பாவில இருந்து வந்தது என்று அவங்க குற்றம் சாட்டுகிறாங்க, அறியாமையினால செய்யறாங்க. மண்ணையும் இவர்கள் அறியாமல் சொல்லி இந்த பாருங்க, இந்த மதமானது ஆசியாவில் தோன்றியது. பாலஸ்தீன நாடு எங்க இருக்குது? ஆசியாவில். ஆசியாவில் தொடங்கியது. அது ஐரோப்பாவுக்கு போய் வளர்ச்சி அடைஞ்சு, அமெரிக்காவுக்கு போய் அது முதிர்ச்சி அடைஞ்சு, அங்கிருந்து ஆசியா. பாருங்க, ஆசியாவில இருந்து நற்செய்தி எப்படி ஐரோப்பாவுக்கு போகுது பாருங்க. அதே புத்தகத்துல திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 6வது வசனத்திலிருந்து படித்தோம்னா, திருத்தூதர் பணியில 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எவ்வாறு தூய ஆவியானவர் ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு நற்செய்தி வழி நடத்துகிறார் கண்டுபிடிக்க அவசியம். பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியானவர் என்ன செய்யறாரு? கவனிங்க, தூய ஆவியானவர் நற்செய்தி அறிவிக்க தூண்டணுமா தடுக்கணுமா? இங்க என்ன செய்யறாரு? கதையை கேளுங்க, கதையை மாறி போச்சு. அவரு நற்செய்தி அறிவிக்க தூண்டுகிறவர் என்ன செய்யறாரு? தடுக்கிறாரு. தடுக்கல, திசை மாற்றுகிறார். பவுலே, நீ ஆசியாவில் நற்செய்தி அறிவிச்சது போதும், நீ ஐரோப்பாவுக்கு கிளம்பு என்று திசை மாற்றுகிறார். தொடர்ந்து படிங்க. அவர்கள் மீசியா அருகே பித்தினியாவுக்கு செல்லும் போது இயேசுவின் ஆவி, தூய ஆவியானவர் இன்னொரு பேர் என்ன பேரு? இயேசுவின் ஆவி. அங்க என்ன செய்றாரு? அங்கும் இங்கேயும் போக விடல, இங்கேயும் போக விடல. என்னடா ஒரு ஈடியே இல்லையே. தூய ஆவியானவர் ஆசியாவில் நற்செய்தி அறிவிச்சது போதும் ஐரோப்பாவுக்கு கிளம்புன்னு சொல்லி அவர் இப்படிதான் திசை மாற்றுகிறார். தொடர்ந்து படிங்க. குரோவா நகரை ஆசியா கண்டத்தினுடைய கடைசி கடற்கரை பட்டம் என்னது? குரோவா. அதுக்கப்புறம் என்ன வந்தது? ஒரு கடல் வருது. அதுக்கப்புறம் ஐரோப்பா ஸ்டார்ட் ஆகுது. அங்க அந்த ஏரியா மாசிடோனியா ஒரு முக்கியமான பகுதி. இப்ப அந்த குரோவாவுல என்னடா நமக்கு நற்செய்தி அறிவிக்க இங்கேயும் இல்ல, லீடிங் இல்ல, இங்கேயும் இல்ல, என்ன செய்யறது? அவரை ஓய்வெடுத்து ஜெபிச்சுட்டு இருந்தப்ப, தூங்குறப்ப தூய ஆவியானவர் கனவுல பேசுறார். வாசிங்க. இரவில் ஒரு காட்சி கண்டார். மாசிடோனியர் ஒருவர் நீர் மாசிடோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இந்த காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிடோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க கடவுள் எங்களை பாருங்க, மாசிடோனியா எங்க இருக்குது? ஐரோப்பாவில் இருக்கு. இப்படித்தான் தூய ஆவியானவர் ஆசியாவில இருந்து நற்செய்தி எங்க கொண்டு போறாரு? ஐரோப்பா. பாருங்க, தூய இன்னது கூட இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு அப்போஸ்தல பணியும், ஒவ்வொரு கிறிஸ்துவ பணியும் யார் தொடங்கி வைக்கிறாங்க தெரியுமா? தூய ஆவியானவர். திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம். தயாவில் அவர்களே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 1 வசனம். தயாவில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்கள் செய்ய வேண்டியவற்றை குறித்து தூய ஆவியினால் பாருங்க, யாருனால? அப்ப ஒவ்வொரு அப்போஸ்தலர் பணியும், இது அப்போஸ்தலர் பணி, ஒவ்வொரு அப்போஸ்தலர் பணியும் யார் தூண்டி விடணும்? ஆமாங்க, ஒவ்வொரு அப்போஸ்தலர்
செய்கிறேன்னு போனோம்னா அது கிறிஸ்துவ பணி, அதாவது அப்போஸ்தல பணி அல்ல, இது இவங்க சொந்த பணி. புரியுதலாம்? அதனாலதான் பல பணிகள் ஒண்ணுமே நமக்கு இருக்கு. ஆமாங்க, தூய ஆவியானவர் வழி நடத்தாம பாருங்க. என்னென்ன பார்த்திருக்கிறீங்க? பழைய ஏற்பாடு தொடங்கி வச்சது யாரு? புதிய ஏற்பாடு தொடங்கி வச்சது திருச்சபை தொடங்கி வச்சது. ஒவ்வொரு அப்போஸ்தல பணி, கிறிஸ்துவ பணி தொடங்கி வைக்கிறது யூதேயா, யூதேயிலிருந்து உலகின் கடையர்களை வர நற்செய்தியை தூண்டி விட்டவரு பாருங்க. அவன் ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு நற்செய்தியை கொண்டு போனவரு. இதை விட அடிக்கடி நீங்க மறைவுரைகளையும் மறை கேள்விகளையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2ஆம் வத்திக்கான் சங்கம். என்ன சங்கம்? 2ஆம் வத்திக்கான் சங்கம். அப்ப அந்த சங்கத்தினுடைய தொடக்க அந்த நிகழ்வுல தொடக்க உரைக்கு வந்த அப்பொழுது இருந்த 23ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர் இப்படி சொல்லுகிறார்: திருச்சபையிலே பூட்டப்பட்ட எல்லா கதவுகளையும் நாம் திறந்து விடுவோம், புதிய பெந்தெகோஸ்தே காற்று வீசட்டும். 2ஆம் வத்திக்கான் சங்கம் நம்ம திருச்சபையுடைய மறுமலர்ச்சி அப்படிலாம் சொல்றோம். அந்த மறுமலர்ச்சி 2ஆம் வத்திக்கான் சங்கம் தொடக்க உரையில அந்த திருத்தந்தை என்ன சொன்னாரு? தூய ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும், வழி நடத்தட்டும். இதை விட உங்க பங்குல அந்த கிளை கிராமம் இருக்குல்ல, 12 கிலோமீட்டர்ல அந்த 40 குடும்பம் இருக்கிறாங்கல்ல, ஒரு ஓட்டு கோயில் போட்டிருக்காங்கல்ல, சாயங்காலம் அந்த கோயிலுக்குள்ள தாத்தா கோயில் மணி அடிச்சுட்டு வந்து அவரு ஒரு ஜெபம் ஆரம்பிக்கிறார். அந்த ஜெபம் பண்றாரு. முதல் ஜெபம் என்ன தெரியுமா? திவ்ய சுருசாந்துவே தேவரில் எழுந்தருளி வாரும், உடைய ஞான கதைகளை வரவிடவும், அதனால் உலகத்தில் பாருங்க. எல்லா தொடக்கமும் யாரு தொடங்கி வைக்கணும்? அதனால தயவு செய்து, அதனாலதான் சொன்னேன் தூய ஆவியானவர் நம்பர் 1. இது புரியல கிறிஸ்தவ வாழ்வு மணின்னு. அது மாத்திரம் இல்ல, இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதாகம நபர்கள், வேதாகம சாதனையாளர்கள், வேதாகம வீரர்கள், யாரெல்லாம் வேதாகமத்துல அதிகமாக சாதனை செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தூய ஆவியினுடைய வல்லமையினால செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு தொடக்க நூல் 41:38 வசனம். தொடக்க நூல் 41:38 வசனம். பார்வோன் சொல்றாரு, உன்னை போல இறை ஆவியினால் நிரம்பிய வேறொருவனை நான் காண முடியுமா? வாசிங்க. இறை ஆவி பெற்றுள்ள என்ன தெரியுமா? ஏன் அவர் சொன்னார் தெரியுமா? யோசேப்பு அந்த எகிப்தில் இருந்த எந்த ஒரு ஞானியும் அந்த பார்வோனுடைய கனவுக்கு விளக்க சொல்ல முடியல. இவர் விளக்க சொல்லிட்டு என்ன சொல்றார்? கடைசியா ஒரு சஜஷன் கொடுக்கிறார், பரிந்துரை. ஆகவே அரசரே, பஞ்சம் நாம சீக்கிரம் வந்துடும், அதனால நல்ல ஒரு ஆபீசரை அதிகாரியை அப்பாயின்ட் பண்ணுங்க. இப்பொழுதுல இருந்தே என்ன செய்யலாம்? இந்த அதிகப்படியான தானியங்களை எல்லாம் சேமிச்சு வைக்கலாம், ஒரு ஆபீசரை நீங்க தேர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, உன்னை போல் இறையாவினால நிரம்பிய வேற ஒருவரை நான் காண முடியும். அப்ப யோசேப்பு யாருடைய ஆவியினால இருக்கிறாரு? தூய ஆவியினால. அதே போல நம்ம பார்க்கிறோம், தாவீது 1 சாமுவேல் 16ல சாமுவேல் போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரம் கோலியாத்தை போட்டு தள்ளிட்டார். பாருங்க, சவுலும் படை வீரர்கள் அந்த கோலியாத்துக்கு பயந்து ஓடுறாங்க. ஆனா 16ஆம் அதிகாரத்துல அபிஷேகம் வாங்குறாரு, 17ஆம் அதிகாரத்தை கோலியாத்தை கட்டிட்டார். பாருங்க, யாரெல்லாம் அதாவது சாதனை செஞ்சிருக்காங்களோ தூய ஆவியானுடைய வல்லமையினாலதான். தானியேல், நேபுகாத்நேச்சார் அந்த இதுல பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா போறான். அவர் அதே மாதிரி ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு விளக்கத்துக்கு என்ன சொல்றாரு? இந்த நாட்டுல இருக்கிற என்ன ஞானிகள் வா, கனவுக்கு விளக்கம் சொல்லு, அந்த விளக்கத்தோட இந்த கனவையும் சொல்லணும். என்னது? என்னடா இது வரைக்கும் நாங்க கனவுதான் விளக்கம் சொல்லிட்டு இருந்தா, அரசே வந்து கனவையும் சொல்றாரு, ஒருத்தர் முடியல. அதனால இன்னும் 2 நாள்ல சொல்ல முடியல, உங்களை கொண்டுருங்க அப்படிங்கிறாரு. அப்ப இவரு யாரு? ஞானியாலும் ஒரு ஞானி. அவர் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஞானிங்கிறவர்ல. அப்போ சொல்றாரு, இந்த மத்த 3 நண்பர்கள் இருக்காங்கல்ல, ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஜெபம் பண்ணுங்கடா, இந்த மாதிரி பெரிய கட்டளை வந்துருச்சு அப்படின்னு. இவங்களை
தானியேலுக்கு என்னாச்சு? கனவு தெரிஞ்சு போச்சு, கணவனுடைய விளக்கமும் தெரிஞ்சு போச்சு. அரசுக்கு செய்தி அனுப்புறார், அரசே நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன்னு. அப்ப எடுத்துக்கொள்ளுங்கள், குறிப்பு எடுத்துக்க. தானியேல் 4:8-9 படிங்க. தானியேல் 4:8-9 வசனங்கள். என் சொந்த தெய்வமாகிய பெல்தெசாத்சார் தானியேல் வந்தார். புனிதமிகு கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டு அவரிடம் நான் பாருங்க, புனித ஆவியினால் நிரம்பிய அவரிடம் என் கனவை கூறினேன். பெல்தெசாத்சார், கடவுளின் ஆவி உன்னிடம் உள்ளது என்று நான் அறிவேன். உனக்கு என்ன இருக்குது? புனித மிகு கடவுளின் ஆவி. பாருங்க, புனித மிகு கடவுளின் ஆவியினாலதான் அவர் கனவுக்கு விளக்கம் சொல்ல முடிஞ்சிருக்குது. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இது பழைய ஏற்பாட்டுல 3 பேரு. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க, முதல் வீராங்கனை யாரு? மரியாள். அன்றைக்கு அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்கள விட பரிசுத்தமானவங்க வேற யாருமே இல்லை. மரியாவோட பரிசுத்தமானவங்க யாரும் இருந்தா அவங்க மூலமா தான் பிறந்திருப்பாங்க. அப்ப பரிசுத்தமானவங்க என்னன்னு சொன்னா, நாசரேத்துல நல்ல பெண். ஆனா தூய ஆவியானவர் அவங்க மேல வந்ததுனாலதான் இயேசுவை நம்ம கொடுத்தாங்க. இல்லைன்னா அவங்க என்ன, நாசரேத்துல நல்ல பெண், அவ்வளவு. தூய ஆவியானவர் வந்ததுனாலதான் இயேசுவை நம்ம கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல பேதுரு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எப்படி அவரு இயேசுக்கு சீடருக்கு லீடர். 3 வருஷம் ட்ரைனிங். எத்தனை வருஷம்? ரிசல்ட் என்ன தெரியுமில்ல? 3 தடவை மறுதளிச்சார். 3 வருஷம் ட்ரைனிங் அப்புறம் ரிசல்ட் என்னது? 3 தடவை மறுதளிச்சார். ஆனால் பெந்தெகோஸ்தே நாள்ல ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட உடனே கிட்டு மேல்மாடியில இறங்கி எருசலேம் வீதியில் போய், யூதர்களே, காலாகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியா இந்த இயேசுதான், நீங்க அறியாமையினால கொண்டுட்டீங்க, தந்தை அவர் உயிர்த்தெழ செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு வைராக்கியமா சொன்னார். பாருங்க, வீடு கொண்டு இருக்கிற பொண்ணு கிட்ட கூட எனக்கு தெரியாத ஆளை விட்டு ஓடினவரு, யாருமே தெரியாதவரு, இப்ப துணிஞ்சு போய் அவர் ஆவியானவர் நிரம்பினதுனாலதான். பவுலடியா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 16:6 மீசியாவுக்கு போக வேணாம், பிதினாவுக்கு போக வேணாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்தினார். தூய ஆவியானவர் அவர் என்ன செய்யறாரு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்தினார். அது மாத்திரம் இல்ல, இந்த புதிய ஏற்பாட்டுல மொத்தம் எத்தனை புஸ்தகம்? 27 புஸ்தகம். அதுல 16 புஸ்தகம் யார் எழுதினா தெரியுமா? பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பாதி புஸ்தகம் அவர் எழுதினார். தூய ஆவியினால் நிரம்பினதுனால புதிய. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்தது யாரு? 1 கொரிந்தியர் 12 படிக்கிறோம்ல, தூய ஆவியானவர். இன்னும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்தது யாரு? கலாத்தியர் 5:22 வருதுல்ல, தூய ஆவியானவர். பாருங்க, அதனாலதான் இவ்வளவு சாதனை அவங்களால செய்ய முடிச்சு. சுருக்கமா சொல்றேன், தூய ஆவியானவர் வந்தா தாங்க தூள் கிளக்க முடியும். சொல்லுங்க, தூய ஆவியானவர் வந்தாக்கா தூள் இந்த வேளாண் வீரர்கள் தூள் கிளப்பிட்டாங்க. ஏன்னா தூய ஆவியானவரை அவங்க பெற்றுக் கொண்டாங்க. வல்லமையான நம்மள கூட தூய ஆவியானவரை நாம பெற்றிருக்கிறோமா இல்லையா? அதை முதல்ல சொல்லுங்க. எப்ப பெற்றோம்? எப்ப? திருமுழுக்கிலே வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே நான் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம்ல, வா வா பத்தோட வரணும்னா அத்தோட நீ உட்கார் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம நம்ம புத்தி சக்தியிலேயே நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் அதனால செயல்படாம இருக்கிறார். இதான் காரணம். வந்துட்டாருங்க. உறுதி பூசல என்ன தெரியுமா? இதுவரை சிறு சிறுசா இருந்த
இப்ப நான் உனக்குள்ள வந்துட்டேன், நான் வந்துட்டேன் ஏற்கனவே. இப்ப இனிமேல் வல்லமையோட வரங்களோட ஓ மூலமா செயல்பட போகிறேன் என்ற அறிவிப்பு தான் என்னது? உறுதி பூசுதல். ஓ மூலமா வரங்களோட வல்லமையோட நானு செயல்படுறதுக்கு நான் ரெடி என்று அவர் சொல்லுவதுதான் என்னது? உறுதி பூசுதல். அப்ப பாருங்க, அந்த தூய ஆவியானவர் வந்தா தாங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளவு முக்கியம்! இன்றியமையாத, முக்கியமானவர் இல்ல, இன்றியமையாதவர். அதாவது இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கோர்ட்ல எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சீனே குவா நோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா அது இல்ல. அதே போலதான் எவ்வளவு இன்றியமையாதவர்னா, அவரு தொடக்கம்ல பாக்குறோம் இல்ல, அவர் அசைவாடுனதுனாலதான் படைப்பு வந்துச்சு. அவர் அசைவாடல படைப்பு இல்ல. அப்புறம் பாருங்க, அவர் மரியாள் மீது வந்ததுனாலதான் மீட்பர் பிறந்தார். நமக்கு மீட்பு. பாருங்க, அவர் அசைவாடுனதுனாலதான் படைப்பு, மரியாள் மீது வந்ததுனாலதான் மீட்பு. இன்னும் கூட அவர் வந்தா தாங்க நம்ம சாட்சியா இருக்க முடியும். இயேசுவுக்கு வாசிங்க, திருத்தூதர் மணி 1:8 படிக்க. இயேசு வந்தாதான், தூய ஆவி வந்தாதான் இயேசுக்கு நம்ம சாட்சியா இருக்க முடியும். திருத்தூதர் மணி 1:8. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையிலே வரை எனக்கு பாருங்க, தூய ஆவியானவர் வந்தாதான் படைப்பு, வந்தாதான் படைப்பு. அவர் வந்தாதான் நமக்கு மீட்பு, அவர் வந்தாதான் நான் இயேசுவுக்கு சாட்சியா இருக்க முடியும். தூய ஆவியானவர் வந்தாதான் நம்ம நற்செய்தி அறிவிக்க முடியும். ஆமாங்க. அதனாலதாங்க நம்ம சபை விட்டு 4-5 பேர் போயிடுறாங்க, அங்க போயிடுறாங்க வர சபைகளுக்கு. 6 மாசத்துல அது உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லட்டுமா? ஏன்னா அவன் ஆவியின் அனுபவத்தை இருக்கிறத உணர்ந்துட்டேன். அதனால ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு சுவிசேஷம். ஆனா ராஸ்கோல், நீ இந்த ஆர்சி சபையில் இருந்தப்ப எத்தனை தரம் உன் வீட்டுல நான் பஞ்சாயத்து பண்ணேன் பாருங்க. அவன் ஆவியின் அனுபவத்தை உணர்ந்துட்டேன். அதனாலதான் ஏன் சொன்னாரு, தூய ஆவியானவர் வந்தாதான் நற்செய்தி அறிவிக்க முடியும். லூக்கா 24:49 படிக்க. லூக்கா 24:49. அவசரப்பட்டு நற்செய்தி அறிவிக்க போகாத, நகரிலேயே தங்கியிரு. இதோ தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அந்த வல்லமையினால் ஆட்கொள்ளப்படும் வரை நகரத்திலேயே தங்கியிருங்கள். அங்கே அந்த வல்லமை பெற்றுதான் நற்செய்தி அறிவிக்க போகணும். அப்ப தூய ஆவியானவர் வந்தாதான் நற்செய்தி அறிவிக்க முடியும். தூய ஆவியானவர் வந்தாதான் சரியா ஜெபிக்க முடியும். பரமல எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வாசிங்க ரோமேயர் 8:26. ரோமேயர் 8:26. இவ்வாறு தூய ஆவியார் நாம் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவேட வேண்டும் என்பது தெரியாது. தூய ஆவியானவராலே பொறுப்பாளி பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகள் வழியாக நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிறோம். பாருங்க, ஆவியானவர் வந்தாதான் நம்ம ஜெபிக்க முடியும், சரியாக ஜெபிக்க முடியும். அதனால பாருங்க, யூதா அப்படிங்கிற ஒரு திருமுகருக்கு ஒரு கடைசியா எடுத்துக்கொள்ளுங்க. திருவெளிப்பாட்டுக்கு முன்பாக ஒரு சிறு திருமுகம் இருக்கிறது, யூதா. அவர் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் பாருங்க. யூதா திருமுகத்துல அவர் சொல்லுகிறாரு, வாசிக்க யூதா வசனம் 20வது வசனத்தை படிங்க. அன்பார்ந்தவர்களே, தூய்மை மீது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையோடு, யாருடைய துணையோடு?
இதே பாருங்க, எபிரேயர்ல எடுத்துக்கொள்ளுங்கள் 6:18. எபிரேயர் 6:18 இல்ல சாரி எபேசியர் 6:18. எல்லா வேண்டங்களையும் மன்றாட்டுகளையும் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணையோடு. பாருங்க, தூயாவி வந்தா தானே ஜெபிக்க முடியும். என்னென்ன பார்த்துக்கலாம்? தூயாவி வந்தா தான் நமக்கு படைப்பு, தூயாவி வந்தா தான் மீட்பு, தூயாவி வந்தா தான் இயேசுவுக்கு சாட்சியம், தூயாவி வந்தா தான் நற்செய்தி அறிவிக்க முடியும், தூயாவி வந்தா தான் ஜெபிக்க முடியும். இதை விட இன்னொரு சிறப்பான காரியம் இன்னைக்கு காலையில் நடந்துச்சு. நல்லா நோட் பண்ணிருக்கலாம். முடிஞ்ச உடனே பையன் என்ன செஞ்சான், அந்த ரச பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வச்சான். ஃபாதர் வந்து கார்பரல் அப்படிங்கிற துணியை போட்டுட்டு அவரு ஒரு அரை நிமிஷம் தான் ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆகவே உமது ஆவியை அனுப்பி இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை. இதுக்கு பேர் வந்து வசீகர ஜெபம். என்ன ஜெபம்? வசீகர ஜெபம். இந்த ஜெபத்துக்கு முன்னாடி அப்பம், இந்த ஜெபத்துக்கு அப்புறம் என்ன? ஆண்டவருடைய. இந்த ஜெபத்துக்கு முன்னாடி திராட்சை ரசம், இந்த ஜெபத்துக்கு அப்புறம் என்ன? ஆண்டவருடைய. அப்ப இன்றைக்கு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நற்கொணை மாத்திக்கிட்டே இருக்கிற. சாதாரண அப்பத்தை திராட்சை என்ன மாத்த உடலாகும் ரத்தமாகும். அப்ப நல்லா கவனிங்க, அவர் வந்தாத்தான் படைப்பு, அவர் வந்தாத்தான் மீட்பு, அவர் வந்தாத்தான் இயேசுவுக்கு சாட்சியம், அவர் வந்தாத்தான் நற்செய்தி அறிவிக்க முடியும், அவர் வந்தாத்தான் ஜெபிக்க முடியும், அவர் வந்தாத்தான் திவ்ய கர்த்தனை, அவர் வந்தாத்தான் திருப்பலி. இவ்வளவு முக்கியமான இந்த ஆவியானவரை நம்ம தாய் திருச்சபை பொறுத்த அளவுல கொஞ்சம் அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காம விட்டுட்டாங்க. ஆனா இவ்வளவு முக்கியத்துவம் ஒன்றதுனாலதான் பவுலடியார் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். பவுலடியாரு எவ்வளவு முக்கியங்கிறத அவர் உணர்ந்து பேசுறாரு. கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமையர் 8:9 படி. ரோமையர் 8:9. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? ஊழியர்களை கொண்டிருக்க மாட்டீர்கள், கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவன், பழைய மனிதர் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவன் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொல்லு. ஆனா இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் அது டைவர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அடிச்சு சொன்னாரு, தூயாவியை கொண்டிராதவன் கிறிஸ்தவன் அல்ல. பாருங்க, அவ்வளவு எவ்வளவு முக்கியம் பாருங்க. இன்னொரு குறிப்பு பாருங்க, 1 கொரிந்தியர் 12:3 படிங்க. 1 கொரிந்தியர். கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியானவரை ஆட்கொள்ளப்பட்டவர் என்று வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர். ஆமாங்க, இயேசுவே ஆண்டவர். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டதான். இன்னைக்கு கூட பார்க்கலாம், ஒரு சில கடன்களை நான் பாக்குறேன். ஆமாமா இயேசு ஆண்டவருங்க, இந்த அவர் ஆண்டவருங்க, அதனால அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லாம் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல எம்மதமும் சம்மதம் இல்ல. இயேசுதான் ஆண்டவர். இயேசுதான் ஆண்டவர். இது பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? ஆதி சபையில வேதகலாபன சமயத்துல ரோமைய கிறிஸ்தவ கைது பண்ணிக்கிட்டு அவன் சொல்லுவான், என்ன சொல்ல தெரியல, இயேசு சபிக்கப்பட்டவன் சொன்ன நீ எல்லாம் போயிடலாம். பயந்துகிட்டு ஒரு சிலர் போயிட்டாங்க. ஆனா வைராக்கியமானவங்க என்னங்க, இயேசுதான் ஆண்டவர். நீ என்ன வெற்றிக்க குத்துறீங்க, நெருப்புல எரிக்க, இயேசுதான் ஆண்டவர். அந்த பெண்ணில் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதப்பட்டது. இயேசுதான் ஆண்டவர். அப்ப தூயாவியானவர் எவ்வளவு இன்றியமையாதவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆனா நம்ம சபையில இன்னைக்கு இந்த தூயாவியானவருக்கு தேவையான அழுத்தம் இன்னும் கொடுக்கல. பாருங்க,
இப்ப டெய்ஸி ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொல்றேன். உடனே டெய்ஸி என்ன செய்யுதுன்னா, அன்பின் பரலோக பிதாவே அப்படி ஏன்னா அது ஜெப கூடத்துலாம் போய் போய் பழக்கப்படுதுன்னா யாரை கூப்பிடுறது ஜெபம்னு பீலாவ இந்த பக்கத்துல எங்க ஜெப குழுல இருக்கு அவங்க பீலாவில அவங்க பீலா எப்படின்னா திமுறை கூட சேஷ்டை வச்சுக்கிறாங்க. திமுறை கூட யாரை கூப்பிடுறாங்க? இவங்க ஜெபம் யாரை கூப்பிடுறாங்க? தந்தையை கூப்பிடுறாங்க. பாருங்க, ஜெபம்னா தந்தையை கூப்பிடுறீங்களா? திமுறை கூட இயேசுவை கூப்பிடுறீங்களா? இப்படி தூய ஆவியானவரை கூப்பிடுறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப யார் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தூய ஆவியானவர் காலத்துல வாழ்ந்துகிட்டு தூய ஆவியானவர் வாழ்ந்தது சாதாரண பாவமாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. தூய ஆவியானவர் காலத்துல வாழ்றோம், ஆனா தன்னைய டக்குன்னு ஞாபகப்படுத்துறோம். திமுறம் கூட இயேசுவை கூப்பிடுறோம், ஆனா தூய ஆவியானவர் அதே சொல்லுவாங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி ஃபர்காட்டன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்கப்பட்ட கடவுள் சொல்லி. அதனால தயவு செய்து அதனால இப்ப என்னன்னு சொன்னாக்க இன்னொரு நானா யோசிச்சு பாக்குறேன். இது திருச்சபை டீச்சிங் இல்ல, நானா யோசிச்சு பாக்குறேன். இது எந்த அளவுக்குன்னு சொன்னாக்க தூய ஆவியானவர் தான் இயேசு நம்ம கொடுத்த துணை. உங்களுக்கு மற்றொரு துணையாளரை தரும்படி தந்தை. அப்ப இயேசு கொடுத்த துணை. ஆனா நம்மளும் பல துணைகளை கண்டுபிடிச்சிட்டோம். சௌரியாரை துணை, சந்தியாப்பை துணை, சுவாமியாரை துணை, செபஸ்தியாரை துணை, மாதாவை துணை, நம்மளா கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. இயேசு கொடுத்த துணையை மறந்துட்டு நம்மளா ஆளுக்கு ஒரு துணையை கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு கன்றாவித்தனம்! நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால தயவு செய்து புனிதர்கள்லாம் நமக்கு நல்ல மாடல், நல்ல மாடல். அவங்க நம்ம துணை இல்ல, நமக்கு துணை யாரு? தூய ஆவியானவர் தான் நமக்கு துணை, கடவுள் கொடுத்தோன்னு. அவங்களாம் நல்ல மாடல். எபிரேயர் 13:7 படிங்க. புனிதர்களா வேணுங்க, நல்லவங்க, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அவங்கள நினைவு கூறணும். எபிரேயர் 13:7 உங்களுக்கு கடவுளின் வார்த்தை எடுத்து சொன்னேன். ஆமாங்க, இந்த நாட்டுக்கு முதல் நச்செய்தி கொண்டு வந்த புனித தோமையார் அவர் நினைவு கூறணும். ஆமாங்க, சபையார் புனித சபையார் நச்செய்தி கொண்டு வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உடல் அழியாமல் அவர் நினைவு கூறணும். புனித அருளானந்தர் நச்செய்தி கொண்டு வந்தார், வேலைசாக்கா மறுத்தார். அப்ப நமக்கு நச்செய்தி அறிவித்த தலைவர்களை நினைவு கூறணும். ஆனா எப்படி நினைவு கூறணும்? அவர்களது வாழ்வின் நிறைவுகளை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களை போல அன்றைக்கு அந்த காலகட்டத்துல அவங்க எவ்வாறு தங்கள் நாட்டையெல்லாம் விட்டுட்டு ஊரையெல்லாம் விட்டுட்டு இயேசுவுக்காக அவங்க இன்னொரு தேசத்துக்கு வந்து ஆத்மாக்களை அறுவடை செய்து புதுமைகளை செய்து சபைகளை ஏற்படுத்தினாங்கல்ல, அது போல நீங்களும் ஆமாங்க. இல்ல ஃபாதர், நாங்க 7 சப்பரம் செய்யறோம் ஃபாதர், அன்னதானம் போடுறோம் ஃபாதர், கொட்டு முழக்க நடத்துறோம் ஃபாதர், வான வேடிக்கை விடுறோம் ஃபாதர், சீரியல் செட்டு போட்டார் புனிதர்கள். எந்த புனிதராவது சப்பரம் செய்ய சொல்லியிருக்காரா? எந்த புனிதராவது வான வேடிக்கை விட சொல்லியிருக்காரா? எந்த புனிதராவது சீரியல் செட்டு போட சொல்லியிருக்காரு? எங்களை போல நாங்க எவ்வாறு உங்க நாட்டுக்கு நச்செய்தி கொண்டு வந்தோமோ அது போல நீங்களும் நச்செய்திய எடுத்து போங்க அப்படிங்கிறதா அவங்க நமக்கு விட்டு போன பாடாங்க. ஆனா நம்ம அதை செய்யறதுக்கு யோகியதை இல்லை. ஏன் தெரு வழியா அந்த சப்பரம் வாழணும், இல்லைன்னா ஸ்டே ஆடுவாங்க. பாருங்க, ஒரு புனித சபையார சப்பரம் வரலைன்னா ஸ்டே ஆடுவாங்க, பொழுது கொண்டு வருவாங்க. இப்படித்தான் ஒரு சில இடத்துல கேவலமா நடந்துருக்கு. ஏன் தெரியுமா? தூய ஆவியானவர்கள் தோணுங்கிறத மறந்துட்டோம். புரியுதுங்களா? அதனாலதான் கடன் பறந்து போய் நடந்து கிடக்கும். ஆகவே நான் சுருக்கமா சொல்றேன், தூய ஆவி கிறிஸ்துவ வாழ்வுக்கு சாவி. எழுது, தூய ஆவி. ஆனா பெரிய மாடமாளிகை கட்டிட்ட 40 கோடி ரூபாய்ல சாவி காணப்பட்ட என்ன பிரயோஜனம்? அதுபோல தூய ஆவிதாங்க கிறிஸ்துவ வாழ்வுக்கு சாவி. தயவு செய்து அந்த தூய ஆவியானவரை நாம் எவ்வாறு ஆக்டிவேட் பண்றது, எவ்வாறு அவருடைய வல்லமை பெறுவது, அவருடைய வல்லமையோடு எப்படி வாழலாம் என்று ஒரு சில காரியங்களை உங்களுக்கு பரிந்துரையாக சொல்றேன். முதல் காரியம், நான் ரட்சிக்கப்பட்டவர், நான் மீட்கப்பட்டவர். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டீங்களா கேக்குறாங்களா? அவரெல்லாம் பாருங்க, லேட்டா வந்தவே இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்ம எழுதுற வகைகள் அவங்க எடுத்து வச்சு பேசுறாங்க. எதுக்குன்னு சொன்னாக்க வாசிங்க
2 கொரிந்தியர் 1:22 நம்முடைய மீட்பின் அடையாளமாக முத்திரையாக அவர் போடப்பட்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:22 அவரே நமது மீட்பின் அவரே நம்முடைய மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது முத்திரையை பதித்தார். இவன் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன். அந்த முத்திரைக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. ஆமாங்க, இவன் இயேசுவின் ரத்தத்தினால கரை கொடுத்து வாங்கப்பட்டு இவன் மீட்கப்பட்டவன். அதை கடவுள் சொந்தமாயிட்டான் என்பது அதுதாங்க பரிசுத்த ஆவி. அப்ப நாம ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டவங்க. அதான் நம்பர் 1. அதனால ரட்சிக்கப்படுறது என்ன தெரியுமா? அதாவது பொதுவானதுல இருந்து சிறப்பானது செலக்ட் பண்ணி வைக்கிறது, செக்ரிகேட்டட், செப்பரேட் பண்றது. நம்ம எல்லாம் அந்த உலகத்துல இருந்தது அதாவது அந்த கால இருளில் இருந்து ஆச்சரிய ஒழுக்கி நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாம் மீட்கப்பட்டவங்க. அப்ப முதல் பாயிண்ட் நல்லா மீட்கப்பட்டவன். சரி, நம்பர் 1. இரண்டாவது, தயவு செய்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில கண்ணு முழிச்ச உடனே வீட்டை விட்டு எந்திரிக்க வேண்டாம். நீங்க என்ன சொல்ல தெரியுமா? குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. தூய ஆவியானவரே காலை வணக்கம். பாருங்க, என்ன பதில் ஒரு மாதிரி இருக்க. கவனிங்க, யாருங்க டீச்சர் இருந்தீங்க? டீச்சர் டீச்சிங்ல இருக்கிறவங்க, இப்ப டீச்சர் ஒரு டீச்சர் எந்திரிங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஆசிரியர் நீங்க போடு. ஓகே, ஆசிரியர் ஓகே. இந்த டீச்சரு நோட்ஸ் ஆஃப் லெசனோட அவர் திங்கட்கிழமை காலையில கிளாஸ் ரூம் போறாரு. பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? குட் மார்னிங் சார். பாருங்க, இவருக்கு அதாவது போனவனே என்ன சொல்றாங்க? குட் மார்னிங். அதாவது வகுப்ப நடத்துற வாத்தியாருக்கு பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? வகுப்ப நடத்துற வாத்தியாருக்கு குட் மார்னிங் சொன்னா என் வாழ்க்கையை நடத்துற தூய ஆவியானவருக்கு நான் குட் மார்னிங் சொல்லலாமா வேண்டாமா? சொல்லணும். வகுப்ப நடத்துற வாத்தியாருக்கே குட் மார்னிங் சொல்றப்ப என் வாழ்க்கையை நடத்துற தூய ஆவியானவர் காலையில என்ன சொல்லணும்? காலையில என்ன சொல்லுவீங்க? கண்ணு சொல்லுங்க குட் மார்னிங். நீங்க அம்மா என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங். நீங்க என்ன சொல்லுவீங்க? காலை வணக்கம் தூய ஆவியானவர். ரொம்ப புதிச்சிருவார். பரவாயில்லை, ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலமா ஒரு 270 பேரு இன்னைக்கு அந்த லிஸ்ட் வச்சிருப்பாரு. 270 பேரு ஏன் குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி தூய ஆவியானவர் கை எடுப்பாரு. இன்னைக்கு அந்த நேரம் சொல்லிக்கிறாங்க ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வரிசா வந்து ஒரு 300 பேரு குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தூய ஆவியானவரே அவருக்கு சந்தோஷப்படுவார். சரி, அப்ப வந்து நான் மீட்கப்பட்டவன் என்பதை நான் உணர்ந்து சந்தோஷப்படுவது. 2வது, ஒவ்வொரு நாளும் கண் முழிச்ச உடனே என்ன சொல்லணும்? தூய ஆவி. 3வது, ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியானவரோட நம்ம நெருங்கி பழகிறது. ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட. இன்னைக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மிக முக்கியமான நமக்கு தெரியும். குறிப்பா அந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம், மொபைல் வந்ததுக்கு அப்புறம் நான் அதை நல்லா கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா அடிக்கடி பேசுவாங்க, அதிக நேரம் பேசுவாங்க. உடனே அதிக நேரம் பேச என்ன பேசுவாங்க? என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன் சொல்றாங்க இல்லையா? அப்பா அம்மா சொல்லக்கூடாது கூட யாரும் சொல்லிடுறாங்க, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி. பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு முக்கியம். ஆனா இந்த உலக ஃப்ரெண்டுக்கும் இந்த தெய்வீக ஃப்ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நல்லா கவனிங்க. இவர் டிவைன் ஃப்ரெண்டு யாரு? தூய ஆவியானவர்னா. ஆனா இவங்க எல்லாம் இந்த உலக ஃப்ரெண்டு நல்லவங்க ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு வந்து 5 lakhs நான் கொண்டு வரேன், கை மாத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறேன். அவன் போராத காலம் முடியாம வந்து என்ன சொன்னேன்? ஃப்ரெண்டு 5 lakhs சொன்னேன், எனக்கு வர வேண்டியது வரல, இந்த 2 lakhs அவனுடைய இயலாமை. ஆனா இந்த தூய ஆவியானவர் ஆல்மைட்டி காட், எல்லாம் வல்லவர், எல்லாம் நிறைவானவர். அவர்கிட்ட முடியாதது ஒன்றே இல்லை. அப்படிப்பட்டவர் என்கிட்ட இருக்கிறார். ஆமாங்க, இந்த தூய ஆவியானவர் எல்லாம் வல்லவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த ஃப்ரெண்டு உலகத்துல இருக்காங்கல்ல, ஒருவேளை அவன் அடுத்த வீடா இருக்கலாம், அடுத்த தெருவா இருக்கலாம், அடுத்த ஊரா இருக்கலாம்,
அடுத்த மாவட்டமா கூட இருக்கலாம், அடுத்த நாடா கூட இருக்கலாம். ஆனா இந்த தூயாவியானவர் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்க சிறப்பு தன்மை. அது மாத்திரம் இல்ல, இந்த தூயாவியானவர் இங்க இருக்கிறாருல்ல, இவர் தாங்க அங்க தமிழ்த்துவ குடும்பத்துக்குள்ள தந்தை மகன் தூயாவி அங்க ஒருவரா இருக்கிறாரு, இங்க ஒருவரா இருக்கிறார். அங்க 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 வந்து தந்தை மகன் தூயாவி இருக்காங்கல்ல, தமிழ் அங்கே ஒருவரா இருக்கிறாரு. அது மெயின் ஆபீஸ், இது பிரான்ச் ஆபீஸ். பாருங்க, அப்படிப்பட்டவரை நம்ம வச்சிருக்கிறோங்க. ஆமாங்க, குருது நிறைய நெல்லு வச்சுக்கிட்டு பட்டினி கடந்தாண்டா அப்படின்னு பழமொழி சொல்லுவோம். குருது நிறைய நெல்லா ஆனா வட்டி கிடக்கிற மாதிரி அப்படிப்பட்ட தெய்வீக நன்மை எனக்குள்ள இருக்கிறாரு. இவரை நான் மறந்துட்டு இவர் கண்டுக்கா வந்துட்டு நான் என்ன சொல்றேன், நானு வேளாங்கண்ணிக்கு நடந்தே போறேன், நான் வாடிப்பட்டிக்கு வாடி நானு டவுன் பஸ் பிடிச்சு போறேன், இந்த பூண்டி மலை கோயிலுக்கு நானே ட்ரெயின்ல வரேன். பாருங்க, கையில வெள்ளைய வச்சுக்கிட்டு நெய்க்கு ஊரெல்லாம் அலைகிறாங்க. பாருங்க, கையில என்ன இருக்குது, என்ன இருக்குது, இது ஊருக்கு தெரியல. அதனால நான் இந்த திரியாபுரத்துக்கு போறேன், நான் இந்த ஊருக்கு போறேன், நான் இந்த கோயிலுக்கு போறேன், நான் காலக்குடிக்கு போறேன், நான் இல்ல வீட்டுல முழங்கால் போட்டு சொல்லிட்டு காலையில நீ வேதத்தை படிக்க அந்த ஆவியானவர் செயல்படுவார். தயவு செய்து ஆவியானவரை வச்சுட்டு போவேன். அவர் ஃப்ரெண்டா இருக்காரு, நமக்குள்ளே இருக்காரு, நமக்குள்ள இருக்கிறாரு. தயவு செய்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னன்னா அடிக்கடி பேசுவாங்கல்ல அதிகம், அது போல வந்து தயவு செய்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு செய்யும். ஒவ்வொரு காரியம் சொல்லிட்டு செய்யும். இடையில தப்புப்பட்ட மன்னிப்பு கேள்வி, தப்பு செஞ்சுட்டா நல்லா முடிச்சுட்டா நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு தூயாவியானவரே வாங்க வீடு கூட்டலாம், தூயாவியானவரே வாங்க பிரசங்கம் பண்ணி போலாம், தூயாவியானவரே வாங்க துணி துவைக்கலாம், தூயாவியானவரே வாங்க நம்ம மார்க்கெட் ஜாமான் வாங்க போலாம். ஆமாங்க, அதுக்கு தாங்க நம்ம கூட இருக்கிறார். நம்மை நிறை உண்மையில வழிநடத்துவதற்கு தான் அவர் இங்க இருக்கிறார். ஆமாங்க, அதனால தயவு செய்து அவரோட பேசுங்க. பேச ஒரு சந்தோஷம் பரவாயில்லையே. ஜீசஸ் மினிஸ்ட்ரி நடத்தின இந்த தியானத்துக்கு அப்புறம் இத்தனை பேர் என்னை கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே, நான் சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டு செய்யுங்க, உதவி கேளுங்க, அப்படின்னா மன்னிப்பு கேளுங்க. மீண்டும் தயவு செய்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணீங்க, டெவலப் பண்ணிக்கீங்க. நான்காவது நவநாள் செய்யுங்க. என்னது, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பெரிய முக்கியமா உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியம், இதை கன்சல்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தயக்கிறப்ப ஆவியானவரை நவநாள் செய்யுங்க. அவர் உங்களை நிறைய உண்மையில வழி நடத்துவார். என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் வந்து 1981 திருச்சி மறை மாவட்டத்துக்காக திண்டுக்கல்ல எனக்கு பொறுப்பட்ட கொடுத்தாங்க. அப்ப ஒரு 17 ஆண்டுகள் இங்க நான் திருச்சியை மையப்படுத்தியே தான் பணி செஞ்சேன். இங்க திருச்சி டவுன்ல சங்கிலியாண்டபுரம் திரசம்மா கோயில பணியாற்றிட்டு நான் வந்து 6 வருஷம் அங்க முடிச்சுட்டு நான் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியா போனேன். ஒரு 6 ஆண்டுகள் அங்க போனேன். அங்க போயிட்டு அந்த மிஷனரி எல்லாம் முடிச்சுட்டு 6வது வருடம் வந்து நான் சென்னையில மாங்காட்டுல ஆப்பிரிக்கன் மிஷன் குருமாடத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து திருச்சி மறை மாவட்டம், திண்டுக்கல் மறை மாவட்டத்தை பிரிச்சாங்க. நான் வந்து சரி, நம்ம வந்து திருச்சியிலேயே தான் 17 ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கிறோம், நம்மள இங்கதான் வச்சுக்கோங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து என்னன்னா அங்க சென்னையில இருந்ததுனால எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதனால வந்து நான் வராதுனால என் பேர் எங்க போட்டாங்க, பிறந்த ஊர்ல திண்டுக்கல் ஏரியா, என் பேர் அங்க போட்டாங்க. ஆனா நான் எங்க இருக்க விரும்பினேன், திண்டுக்கல் இல்ல திருச்சியில. நான் ஏன் திருச்சியில இருக்க விரும்பினேன்னா எனக்கு சுவிசேஷ நண்பர்கள் அதிகம் திருச்சியில. இந்த வேத வார்த்தை நாடி நான் அந்த மாதிரி அதிக கூட்டங்கள், நான் பைபிள் சம்பந்தமான ஈடுபாடு காட்டுறதுனால எனக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் அதிகமா இருந்ததுனால நான் திருச்சியில இருக்க விரும்பினேன். ஆனா வந்து நான் பிறந்தது திண்டுக்கல் பகுதிக்கு என் பேரை போட்டாங்க. ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஒரு ரொம்ப லேட்டா தான் இந்த செய்தி கிடைச்சது. நீ வீட்டு நீங்க திண்டுக்கலுக்கு போற, திண்டுக்கலுக்கா? எனக்கு என்னன்னு தெரியல. இங்க இந்த சுவிசேஷ உறவு திருச்சியில அதிகமா இருந்ததுனால எனக்கு திண்டுக்கல் பக்கம் போக, நான் பிறந்த ஏரியாவா தான் போக எனக்கு இஷ்டமே இல்லை. சின்னடா நம்மள திண்டுக்கலுக்குள்ள போட்டவங்க நானும் ரொம்ப
ஆனா என்னன்னு சொல்லி சொன்னாக்க, நான் புதுக்கோட்டை வாங்க அன்னைக்கு ஆயர் என்ன ஒரு கேள்வி கேட்டார். எனக்கும் என் வழிவரும் ஆயர்களுக்கும் கீழ்ப்படியை நீங்க வாக்களிக்கிறீரா அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னேன்? வாக்களிக்கிறீங்க. பாருங்க, வார்த்தை கீழ்ப்படியில் வார்த்தைப்பாடு கொடுத்தாச்சு. இப்ப பெரியவங்க பார்த்து நீ திண்டுக்கல் போன்னு சொல்லியாச்சு. அப்ப கீழ்ப்படிதல் வார்த்தை பாட்டுக்காக அது ஏத்துக்கிட்டா கூட மனசார எனக்கு போகாங்க இஷ்டம் இல்லை. இந்த சூழ்நிலையில திருச்சியில இருந்து மதுரை ரோட்டுல மணிகண்டங்கிற இடத்துல ஷாலோ பிரேயர் கார்டன் பிரதர் ரவீந்திரன் அவங்க பேரசாமி மாறி போயிட்டாங்க. அந்த காலத்துல அங்க வந்து டிசம்பர் 27, 28 அந்த 2 நாள் இதே மாதிரி கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன். 27 சனிக்கிழமை போக 28 நான் வந்து காலையிலே அவங்களுக்கு திருப்பணி நிறைவேற்றிட்டு அப்புறம் வந்து செய்தி எல்லாம் கொடுத்துட்டு கவுன்சிலிங் எல்லாம் வேலை இருந்துச்சு. முடிச்சுட்டு 2:30 மணிக்கு என்னை வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல திண்டுக்கல் பஸ்ல ஏற்றி விட்டாங்க. ஏன்னா நீ சாயங்காலம் 8ஆம் தேதி 28ஆம் தேதி அங்க மறை மாவட்ட தொடக்க விழா என்னை வந்து உள்ளபடி அன்னைக்கு பஸ்ல ஏறப்ப ரொம்ப சலிச்சுட்டு எங்கடா, அதாவது இந்த நீங்கெல்லாம் பானப்பணியாரம் கொடுத்து விடுவாங்கல்ல, அழுதுகிட்டே போவீங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா திருச்சியோட அவ்வளவு நெருங்கி போச்சு. இப்ப நான் திண்டுக்கலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா கைட்ல 2 நாள் வேற இந்த மாதிரி கத்தி பிரசங்க பண்றதுனால கைட்ல சோழன், அதனால பஸ்ல ஏறிட்டு மணப்பாறை பையன்பட்டி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு பஸ்ல தூங்கிட்டு நடுப்பட்டிக்கு வந்தோடனே எனக்கு என்ன வந்துச்சு, என்னன்னு சொன்னாங்க. அப்போலாம் அதிகாலை எழுந்த உடனே தூயாவியானவருக்கு 1 மணி நேரம் நான் ஆண்டவரை தூயாவியானவரை ஆராதிப்பேன். நான் பிரைஸ் வொர்ஷிப் நடத்துவேன். அன்னைக்கு இருந்து அங்க ஷாலோ பிரேயர் கார்டன்ல ப்ரோக்ராம் இருந்ததுனால 1/2 மணி நேரம் தான் செஞ்சிருந்தேன். 1/2 மணி நேரம் பாக்கி இருந்துச்சு. இப்ப 6 வருடமாக மறை மாவட்டத்துக்கு வெளியில இருக்கிறேன். இப்ப நாங்க உள்ள போறப்ப நைட்ல எங்க போய் தங்குறதுன்னு தெரியாது. இப்ப இருக்க பில்டிங் வசதி கூட அப்ப இல்லை. அதனால நான் நினைச்சேன், நைட்டு எங்க தங்குவேன்னு தெரியாது. அதனால இந்த பாக்கி 1/2 மணி நேரம் இருக்குல்ல, அந்த ஜபத்தை பஸ்லயே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் தியோடரா வந்து ஒரு சிறிய பாடல் புத்தகம் போட்டிருந்தாங்க. சிஸ்டர் தியோடரா வந்து சிஸ்டர் ஒரு பாடல் புத்தகம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு காப்பி ஒண்ணு நான் வச்சிருக்கிறேன். தூய ஆவிக்கு துதி அப்படிங்கிற ஒரு சிறிய பாடல் புத்தகம். இதை பேஸ் பண்ணி தான் நான் பாடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன். நான் வந்து வடமதுரையை நெருங்கினை பாருங்க. திண்டுக்கல்லிருந்து 20 கிலோமீட்டர் வடமதுரையை நெருங்கினை பாருங்க. என்ன அறியாம ஒரு உள்மன குரல் நான் கேட்டேன், தேவராஜ் ஏன் சோகமா இருக்கேன். நான் பார்த்தேன், இது மனுஷர் யாரும் பேசல, ஆனா ஒரு சத்தம் மட்டும் கேட்கிறேன். அப்ப நான் சொன்னேன், ஆமா எனக்கு பிடிக்காத மறை மாவட்டத்துக்கு போறேன், எனக்கு நான் கீழ்ப்படுதலுக்காக நான் போறேன். நான் போய் உணர்ந்துட்டேன். அடுத்த கேள்வி என்ன நான் உணர்ந்தேன், இப்ப நீ என்ன சரி உனக்கு பிடிக்கல இல்ல, சரி இப்ப நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அடுத்த உணர்வு நான் பார்த்தேன். கையில புஸ்தகம் இருந்ததுனால, தூயாவியானவரே உங்களோட தான் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தூயாவியானவரே எனக்கு என்ன பதில் தெரியுமா, என் கூட ஜோம் பண்றீங்கள, நான் உன் கூட திண்டுக்கலுக்கு வரேன். நான் தனியா போகல, திண்டுக்கலுக்கு யார் வரா, தூயாவியானவர் கூட வர. உள்ளபடி ஒரு மாசமா எனக்கு இன்னர் கான்ஃபிளிக்டா இருந்தது. நான் உன் கூட திண்டுக்கலுக்கு வரேன்னு சொல்லி அந்த உணர்வு வந்துச்சு பாருங்க. அப்படியே அந்த ஒரு மாசம் இருந்த இன்னர் கான்ஃபிளிக்ட் அப்படியே டெலிட் ஆயிடுச்சு. ஒரே செகண்ட்ல ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் அப்படியே ஊத்துது. நான் கச்சை கட்டிக்குவேன், இந்த கட்சி எடுத்துருக்கேன், சிவப்பு கட்சி கட்டிக்குவேன். அவங்க பஸ்ல இப்படி வெள்ளை இங்க போட்டுக்கிட்டு சிவப்பு கச்சை போட்டு கட்டிக்கிட்டு தண்ணீர் வந்தா மக்கள் என்ன பாரு அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஷோல்டர் பேக்ல துண்டு வச்சிருந்தேன். முகத்தை உடைக்கிற மாதிரி நான் அழுதுகிட்டே முகத்தை உடைக்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். தூயாவியானவரே என் கூட திண்டுக்கலுக்கு வராரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க 5:30 மணிக்கு கருதினால் நூறுசாமி தலைமையில அந்த தொடக்க விழா நடத்தினாங்க.
இப்ப இருக்கிற அந்த கத்தீட்ரல் சர்ச்ல இருந்தேன் சென்ட் மேரிஸ் கிரவுண்டுக்கு வந்தாங்க. விழா 8:30 மணி. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல், ஆவியானவரே உமக்கு நன்றி, என்னை நீங்க இப்படி வழி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு அப்பதான் ஆண்டவர் தெளிவு கொடுத்தாரு. அறிவின்படி நான் திருச்சியில இருக்க விரும்பினேன். ஆனா நிறை உண்மையில வழி நடத்துற ஆவியாளர் எங்க கொண்டு வந்தாரு? அதை நான் உணர்றேன். வாசிங்க 16-13 யோவான். தூயாவியானவர் வரும்போது அவர் உங்களை நிறை உண்மையில, ஆமாங்க, அவர் வந்துட்டாருன்னா பெர்ஃபெக்ட்டா ஒரு வழி நடத்துவார். நான் திண்டுக்கல்ல இருக்கிறேன்னா தேவ சித்தம். ஆனா நான் எங்க இருக்க விரும்பினேன்? திருச்சியில இருக்க விரும்பினேன், திருச்சி மறை மாவட்டத்துல. ஆனா நிறை உண்மையில வழி நடத்துறாங்க எங்க. அது போலதான் சொல்றேன், உங்க எந்த காரியத்திலையும் தப்பான காரியத்துல ஆவியானவருக்கு நவநாள் செய்யுங்க, அவர்களை நிறை உண்மையில வழி நடத்துவாங்க. எப்படி நவநாள் செய்யலாம்? தூய ஆவியானவருக்கு ஒரு பாடல் பாடுங்க, ஒரு 100 துதி பலி சொல்லுங்க, என துதிகள் மத்தியில தேவன் வாசம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல முடிஞ்சா தூய ஆவியானவர் பகுதி ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு அதிகாரம் படிச்சுட்டு அதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்க ப்ரொபோசல் இருக்குல்ல, இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த தேவை அது எல்லாத்தையும் முழுமையா அப்படியே ஆவியானவர்கிட்ட ஒப்படைங்க. ஆவியானவரே இதுல தேவ சித்த நிறைவேறணும், என் சித்தம் இல்ல அவங்க சித்தம் இல்லை. உதாரணமா பொண்ணு கேட்கிறாங்க, நீங்க இன்னொரு பொண்ணு கேட்க போறீங்க, அல்லது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, அல்லது ஒரு டிரான்ஸ்பர் கேட்க போறீங்க, அல்லது ஒரு வீடு கட்ட போறீங்க, போர்வெல் போட போறீங்க, ஒரு வாகனம் வாங்க போறீங்க. தயவு செய்து அந்த விஷயத்தை எல்லாம் ஆவியானவர் இது இப்படி எப்படி இருக்கு, எங்களுக்கு ரிஸ்க் இதெல்லாம் இருக்க, நாளைக்கு எதாவது ஆகி போயிருமோ பயமா இருக்குது, எல்லாத்தையும் ஆவியானவர் இந்த காரியத்துல என்ன செய்யுங்க, நிறை உண்மையில வழி நடத்துன்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடைசியா இன்னொரு தூயாவியானவர் பாடல் பாடிங்க. 10 நாளைக்கு செய்வீங்க. மேல் மாடியில எத்தனை நாள் ஜெபிச்சாங்க? எத்தனை நாள் மேல் மாடியில் ஜெபிச்சாங்க? 10 நாள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பெந்தெகோஸ்தே ஆவியானவர் இறங்கி வந்தார். அது போல 10 நாளைக்கு ஜெபம் பண்ணி விட்டுருங்க, ஆவியானவர் நிச்சயமா உங்களை நிறை உண்மையில வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். நான் பார்த்திருக்கிறோம். 5வது, தயவு செய்து இது அவர் எழுதின புஸ்தகம். யார் எழுதின புஸ்தகம்? தூய ஆவியானவர் மனிதர்களை இயக்கி எழுத வச்சாரு. அதனால இதை யாரெல்லாம் டெய்லி நேரம் ஒதுக்கி படிச்சு தியானிச்சு இதன் பிரகாரம் வாழ நீங்க முயற்சிக்கிறீங்களோ, நீங்க ஆவியானவருடைய வழி நடத்துதல எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்கிறேன், ஒரே ஆசிரியர் எழுதின 73 நாவல்களை ஒருத்தர் படிச்சுட்டான்னா அந்த நாவல் ஆசிரியருடைய ஸ்டைல், அப்ரோச், மெத்தடாலஜி புரியுமா புரியாதா? அது போலதான் இது அவர் எழுதுறது. இந்த 73 புத்தகங்களை மீண்டும் மீண்டும் படிக்க நீங்க அவருடைய மெத்தடாலஜிய, இது ஆவியானவர் விரும்புகிறார், இது ஆவியானவர் உங்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அதனால டெய்லி நேரம் ஒதுக்கி பைபிள் படிங்க, அவருடைய வழி நடத்த எளிதாக கண்டுகொள்ள முடியும். இன்னும் ஆவிக்குரிய ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய ஐக்கியம் எப்படி தெரியுமா? உங்களை போல ஜெப ஆர்வம், விவிலிய ஆர்வம், நச்சரி பண்ண ஆர்வம் உள்ளவங்களோட அடிக்கடி கூடுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தரமோ, ஒரு மாசத்துக்கு ஒரு தரமோ கூடி செவிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க பிரச்சனைக்கு அவங்க செவி கேட்டு அவங்க பிரச்சனைக்கு. அப்போ உங்களுக்குள்ள என்னன்னா ஆவி நகல் குறையாம அனலாகிக்கிட்டே இருக்கும். பிரைஸ்லாம். அதனால அப்படி ஆவிக்குரிய தொடர்புல, அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய வாட்ஸ்அப், ஆவிக்குரிய என்ன சொல்றது, இந்த யூடியூப் இதெல்லாம் இருக்குல்ல, இதை நீங்க பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன செய்யணும், கலந்துக்கலாம். அதனால நம்ம ஆவிக்குரியான தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். அடுத்து அப்படி இறுதியாக தயவு செய்து தூய ஆவியானவருக்கு துக்கம் அறிவிக்காதீர்கள். வாசிங்க எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. கடவுளின் தூய ஆவிக்கு, ஆமாங்க, எப்படி தெரியுமா? தந்தை விண்ணகத்தில் இருக்கிறாரு, இயேசு திவ்யமணியில இருக்கிறாரு, தூய ஆவியானவர் எங்க இருக்காரு? இங்க இருக்கிறார். இவர் இங்க வச்சுக்கிட்டு குரடி பேசணும்னா அவர் துக்கப்பட மாட்டார். இவர் எங்க வச்சிருக்கு புண்பட்ட மனுஷன் புகையை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்லி, நான் புகைப்பட்ட துக்கப்பட மாட்டாரா? இவர் எங்க வச்சுக்கிட்டு நான்
அங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் விண்ணகத்துல இருக்க, ஒருத்தர் பங்கு கோயில இருக்காரு, இவர் இங்க இருக்கிறாரு. அதனால தூயாவியானவருக்கு துயரம் வருவீங்க. அவர் டக்குன்னு உடனே அவர் ரொம்ப சென்சிட்டிவானவர், டக்குன்னு ஒதுக்கி ஓடிடுவார். ஐயோ இப்படி என் சொல்ல இதை பேசுறான்னு. ஆனால் தைரியம் தூயாவியானவர் என்ன கூடாது, துக்கப்படுத்தாதீங்க. அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முடிவுரையா சொல்லுங்க, வாசிங்க. செக்கரையா 4:6 படிங்க. செக்கரையா 4:6. செருபாபேலுக்கு ஆண்டவர் அளித்த வாக்குறுதி இதுவே, உனது ஆட்களாலும் அல்ல, உனது வலிமையாலும் அல்ல, எனது ஆவியினாலே. நாமங்க நம்ம புத்தி போதாது, நம்ம சக்தி போதாது, நம்ம அனுபவம் போதாது, நம்ம பணம் போதாது, நம்ம அறிவு போதாது. அதுக்கு மேல யாரு வேணும்? தூய ஆவி. ஆற்றலாலும் அல்ல, அல்ல சக்தியாலும் அல்ல, அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆகுமே. அந்த பழைய பாடல், சூப்பரான பாடல். ஆக தயவு செய்து இந்த ஆவியானவர் தப்புன்னு புடிச்சுக்கணும். பிரைசலாம், நம்ம கூட தான் இருக்கிறாரு. தயவு செய்து அவர் பயன்படுத்துங்க. பிரைசலாம், இவ்வளவு நாளா அதை பயன்படுத்தாம இருந்தான். ஒவ்வொரு காரியங்களும் கேளுங்க, நான் அவர் வழி நடத்துவார். பிரைசலாம். இப்ப பிரதர் பெல்விஷனோட என்ன சொன்னாங்க, அதாவது நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க விரும்புறேன். ஏன் கிஃப்ட் நான் கொடுக்க விரும்புறேன்? கடவுளுடைய வார்த்தை, ஒரு பிராமிஸ் கார்டு, வாக்குறுதி வசனம்னு சொல்லுவாங்கல்ல, வாக்குறுதி வசனம். அதாவது இந்த 3 நாள் தியானத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு ஒரு இடத்துல நான் ஒரு இழுச்சவாய் நினைச்சுக்கிட்டு, அதாவது இந்த பிராமிஸ் கார்டு பிரிண்ட் பண்ணவங்க ஒருத்தர் விற்பனை ஆகல 2004. அவர் ஒரிஜினல் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்க என்கிட்ட வந்து இதை நீங்க 6 வேணாலும் கொடுங்க அப்படின்னு நான் கர்த்தருடைய வசனம், நான் கொடுக்க வேண்டிய இடத்துலதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கங்க நான் தியானத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால உங்களுக்கு ஒரு வாக்கு ஜோமணி ஆண்டவரே, நீங்க விரும்புகிற வசனம் என் வாழ்க்கைக்கு தொடர்பான வசனம் வேணும் அப்படின்னு மட்டும் வேண்டிங்க. வரிசையாக நீங்க வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். சிஸ்டர் வாங்க, இந்த பக்கத்துல தயவுசெய்து வரிசை வாங்கிட்டு தயவுசெய்து சீக்கிரம் போயிருங்க. அப்படி கையில வச்சுருந்தா அப்படி வாங்கிட்டு இப்படி போயிருங்க. எல்லாரும் ஒன்று வாங்கினா 2 வாங்கினா சாபம்.